அப்புறம் என்ன சொல்றான், ராகுல் காந்திய வந்து பப்புன்னு சொல்றான். எப்பா இந்த பப்புவ தான்ப்பா நீங்க பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சீங்க. ஏன் அன்னைக்கு அறிவு இல்லையா உங்களுக்கு? அன்னைக்கு மண்டையில மாட்டு சாணி இருந்துச்சா? ஆ? இன்னைக்கு மாட்டு சாணி உங்க தலையில உண்மையிலே உள்ள போக தான் போகுது. அதுக்காக நீங்க என்ன முட்டு குடுத்துட்டீங்கன்னு எல்லாமே தெரியும். ம். அன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பப்புன்னு தெரியல. அன்னைக்கு வந்து பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய அரசியல் பார்வை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து உங்கள கழட்டி விட்டு, இன்னைக்கு தாவேகா கூட்டணியில போய் இளைஞ்சோனையும், அவர் வந்து உங்களுக்கு பப்புவாயிடுறாரு. அதான் மக்களே இந்த வேலைய வந்து இவங்க ஏன் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, சமீபத்தில் வந்து திருச்சி சிவா இருக்கார்ல எம்பி. அவர் வந்து ஒரு தனியார் ஊடகத்துக்கு ஒரு பேட்டி குடுத்திருக்காரு போல இருக்கு. அந்த போட்டோ வேணா போடுறேன் பாருங்க. இந்த தொகுதி மறுவரையறை பற்றி இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆக மொத்த மக்களே இவனுங்க வந்து பாஜகவோட போறதுக்கான பல வேலைகள பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. நம்ம சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதே போல் தான் இந்த சாட்டை இருக்கான் பார்த்தீங்களா? அவனும் திமுகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம சொன்னப்ப நீங்க நம்பல. அப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நத்தம் சிவசங்கரனே வந்து சாட்டை துரைமுருகன கேவலமா திட்டி ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோவ எடுத்து நம்ம சேனல்ல போட்டு வச்சிருந்தோம். அந்த வீடியோவும் நல்ல வைரலா போயிட்டு இருக்கு. Facebookல போட்டது. எனவே இப்ப இது போன்று இன்னைக்கு திமுகவும் பாஜகவோடு போறதுக்கான பல்வேறு வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து பலர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? நீங்க தான் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. ம்? நாங்க யாரு கூட வேணா கூட்டணி வைப்போம். உங்களுக்கு என்ன? அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இது போன்ற விஷயங்களை மடைமாற்றுவதற்கும், தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்கள், அதாவது முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டசபையில் நம்ம மாண்புமிகு இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் படும் அவமானங்களை வந்து மறைப்பதற்காகவும் இது போன்ற முட்டுகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது போன்ற ஊடக புரோக்கர்கள். எனவே நீங்க என்னதான் முட்டு மேல முட்டி 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 நீங்க கொடுத்த